உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு காவல்துறையோட அத்துமீறல் சம்பவம் நடைபெற்று இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்குது. நேற்று இரவு புனித சந்தியா காப்பர் குருசு கோயில் அப்படிங்கிற கோயிலில் திருவிழா நடைபெற்று இருக்குது. அந்த கோயிலில் இதுவரைக்கும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் எந்த பாகுபாடும் இன்றி இதுவரைக்கும் பிரச்சனை இல்லாமல் திருவிழா நடைபெற்று வந்திருக்குது. இத்தனை ஆண்டு காலங்களில் அந்த கோயிலில் இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதங்களுமே நடைபெற்றது கிடையாது. இந்நிலையில் நேற்று வெள்ளூரை சேர்ந்த தளவாய் என்பவரோட மகன் கருப்பசாமி அப்படிங்கிறவர் 21 வயசாகுது. அவர் தனது நண்பர்களோடு கோயிலுக்கு வழிபடுறதுக்காக போகிறாரு. இந்த இளைஞரை பார்த்திங்கன்னா இவருக்கு எந்த கெட்ட வழக்கங்களும் கிடையாது. இதுவரைக்கும் அவர் மேலே எந்த வழக்குகளும் கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது நிறைய உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாரு. அது போக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தத்தளித்த நேரத்தில் அங்கே உள்ள பொதுமக்களுக்கு உணவுகளை கொண்டு போய் கொடுக்கறது, அங்கே உள்ள மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வர்றது போன்ற பணிகளையும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது. இவர் எந்த விதமான வம்பு தும்புக்களுக்கும் போக மாட்டார் அப்படிங்கிறத அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு போயிருக்க நேரத்தில் கோயிலில் அதிகமான நேரம் இருக்குது. 11 மணி தாண்டினோடனே காவல்துறையினர் அங்கே உள்ள மக்களை கலைஞ்சு போங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருந்த 2ஆம் நிலை காவலர்கள். அப்போது இந்த இளைஞர்கள் ராட்டினத்தில் ஆடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ கீழே ஒரு சில இளைஞர்கள் இருந்திருக்காங்க, ராட்டினத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள இளைஞர்கள்ட்ட போய் அங்கே உள்ள முதல் நிலை காவலர்களும் 2ஆம் நிலை காவலர்களும் என்ன உங்களுக்கு என்ன 7 வயசாவது ராட்டினத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க போங்களா அப்படின்னு சொல்லி வேறு லத்தியை கொண்டு எரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே கீழே நின்றுக்கிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க. இந்த பையன் மேலே இருந்து அப்படி தான் கீழே இறங்கி போயிருக்காப்புல, மெதுவாக நடந்து போயிருக்காப்புல. இல்லை சொல்லுங்க ஓடி போக மாட்டியோ, மாடு மாதிரி அசைஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2-3 கெட்ட வார்த்தை போட்டு ஏற்றிருக்காங்க. சார் நான் தான் போகிறேன்ல சார், நான் இப்போ என்ன தப்பு பண்ணிவிட்டேன், இறங்கி போயிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க இவரை பார்த்து ரொம்ப கடுமையாக ஏற்றிருக்காங்க. என்னால் போலீஸே எதிர்த்து பேசிட்டியா, உனக்கு அந்தளவுக்கு திமிரு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்போ சார் நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை, போகிறேன்னு சொன்னீங்க, நான் போய்கிட்டு தான் இருக்கிறேன், அதுக்கு ஏன் சார் நீங்கள் தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவங்களாம் தவறாக பேசுகிறீங்க அப்படின்ன உடனே அப்போ போலீஸையே எதிர்த்து பேசியான்னு சொல்லி லத்தியை கொண்டு அடித்து கீழே தள்ளி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவரோட உறவினர், அந்த பையனோட உறவினர் கேட்கும்போது காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராட்டினத்தில் இருந்து கீழே விழுந்துட்டான், அதனால் நாங்கள் உட்கார வச்சுருக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த பையனையும் அந்த கருப்பசாமிங்கிற இளைஞரையும் நீ இதை நடந்ததை நாங்கள் அடித்ததை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னோன்னா அவன் மேலே பொய் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த பையனும் யார்ட்டையும் சொல்ல 21 வயசு பையங்கிறதுனால அவர் உறவினர் வீட்டுக்கு கூட்டு விட்டுட்டு போயிட்டார். நைட்டு தூக்கத்தில் அந்த பையன் ரொம்ப வழியில் துடிச்சு வந்திருக்கான். ஏன்னா இதுவரைக்கும் அந்த பையனுக்கு யூரினே போகலை, அந்தளவுக்கு அடி வயிற்றுலாம் அடிச்சிருக்கிறாங்க. காயங்கள் உடம்புல ரொம்ப ஊம காயங்கள் இருக்குது. காவல்துறை கையில் வச்சுருந்தா ஃபைபர் லத்திகளை வச்சு கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அந்த எஸ்ஐ மட்டும் தடுக்கலை அப்படின்னா அந்த 7 காவலர்களும் சேர்ந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்குது. அதை நேரில் பார்த்த இவரோட சேர்ந்த இளைஞர்களும் அந்த ஊரை சேர்ந்த மக்களும் சொல்கிறாங்க. யாருமே தடுக்கலை. தடுக்க போனவங்களும் ஏன் சார் அடிக்கணும், தூரப்போங்கலை அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கிறாங்க. இன்னொன்று அந்த உறவினர் இவரை போய் கூப்பிட போன உறவினரையும் முன்னாடி வழியாக கூப்பிட்டு போவீங்க, பின்பக்கமாக கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு உண்மையிலேயே அடிபட்டுருந்துச்சு, ராட்டினத்துலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுதுன்னா, காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 108 வர வச்சோ இல்லை ஒரு பைக்கில் ஏற்றியோ ஸ்ரீவைகுண்டத்திலே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே அனுப்பி வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவர் அங்கேருந்தே நொண்டிட்டு தான் நடந்து வந்ததாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு காவல்துறை தாக்கியிருக்கிறாங்க. திரும்ப இவங்க வீட்டுக்கு இவங்க அம்மா பார்த்த உடனே என்னடா இப்படி முணங்கிட்டு இருக்கு, துக்கத்தில் முணங்குறேன்னு சொல்லி திரும்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உறவினர்களை கூப்பிட்டு ஸ்ரீவைகுண்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ கூப்பிட்டு போனோடனே தம்பிக்கு நிறைய இடத்துல அடிபட்டுருக்கும் போல், அதனால் நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு வலிக்கு ஒரு ஊசியை மட்டும் போட்டு திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து 108 கூப்பிட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில். இப்போ அந்த சகோதரருக்கு இப்போது ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த தம்பிக்கு எந்த விதமான காயங்கள் ஏற்பட்டுருக்கு, வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியும். இந்த 2ஆம் நிலை முதல் நிலை காவலர்களுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அதாவது ஒரு திருவிழாவுக்கு பாதுகாப்புக்காக போகிறாங்க. அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ இல்லை குடிச்சிட்டு யார்ட்டையா தகராறு பண்ணியிருந்தாலோ பிரச்சனை இல்லை. கோயில் திருவிழாவில் எல்லோரும் போல் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ போய் கேட்கும்போது காவல்துறை கேட்கும்போது, சார் என்ன ஏன் தவறுதலாக பேசுகிறீங்க, நான் போயிட்டு தானே இருக்கிறேன், விரட்டும் போது போயிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இதை கேட்டதுக்காக காவல்துறை அடிக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு மிருகத்தனமாக காவல்துறை நடந்திருக்குது. அப்போது இந்த அளவுக்கு அந்த 7 காவலர்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஒரு போராட்டம் நடக்குது, கலவரம் நடக்குது அப்படின்னா கூட
எச்சரிக்கை கொடுப்பாங்க, நீங்கள் போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. அவர் போயிட்டு தானே இருந்தது, அவரை லத்தியால் இந்த அளவுக்கு வந்து சாகிற அளவுக்கு அடிக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியணும். இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குன அந்த 7 முதல் நிலை 2ஆம் நிலை காவலர்களையும் உடனடியாக பணியிடை நீக்கம் பண்ணணும். அந்த ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. இது அந்த நம்ம சமூகம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, அந்த இடத்துல வேறு எந்த இளைஞர் இருந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண அது பிரச்சனை கூட கிடையாது, ஓடுன்னு சொல்லி விரட்டுறாங்க, ஓடாமல் அந்த பையன் வந்து நடந்து போகிறாரு, அதுக்காக இந்த அளவுக்கு ரூடாக தாக்குறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த 7 காவலர்களையும் பணியிடை நீக்கம் பண்ணணும். அந்த காவல் நிலையம் அல்லாத வேறு காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளை வச்சு அல்லது டிஎஸ்பி தலைமையிலான காவல் அதிகாரிகளை வச்சு இந்த வழக்கை விசாரிக்கணும். இதுவரைக்கும் வழக்குகள் எதுவும் பதிவு பண்ணப்படலை அந்த 7 காவலர்கள் மீதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நமது சமுதாயத்தை சேர்ந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட மாநில துணைத் தலைவர் மாடசாமி அண்ணன் போய் அந்த இளைஞரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறாரு. சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் முடுக்கி விட்டுருக்கிறாரு. அங்கே உள்ள அந்த இளைஞரோட பெற்றோரோட கோரிக்கையும் பக்கத்தில் இருந்த பொதுமக்களோட கோரிக்கையும் என்ன இருக்குதுன்னா, அந்த காவலர்கள் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க, எல்லா மக்கள்கிட்டையுமே ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. இன்னொன்று ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷனில் வந்து நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்த காலத்திலேருந்தே அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ரூடாக இருக்குது. நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்க போனால் கூட நம்ம ஒரு மனிதரை வந்து மதிக்கிறதில்ல, அந்தளவுக்கு வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உயரதிகாரிகள் உடனடியாக விசாரணை செஞ்சு இந்த வழக்கில் அந்த சம்மந்தப்பட்ட 7 காவலர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட பையனோட தாயாரும் அவங்களோட உறவினர்களும் என்ன சொல்கிறாங்கிற நீங்களே கேளுங்க. ஊர் வந்து வெள்ளூர், ஸ்ரீவைகுண்டம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். என் பையன் வந்து சாயந்தரம்னா வெள்ளரிக்காய் வித்துட்டு வந்தேன், ஆசிரியத்துல போய் வெள்ளரிக்காய் வித்துட்டு அப்பதான் வந்தேன். வந்து சோர்பையும் கறி சாப்பிட்டுட்டு வீட்டுல தான் இருந்தான். கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு என்கிட்ட காசு வாங்கிட்டு போனான். போய் டிக்கெட் எடுத்து ராட்டு ஆடி இருக்காங்க, எல்லா பசங்களும் ஆடி இருக்காங்க. அவங்க இறங்கி போயிட்டாங்க. என் பையன் இறங்கி படியில இருந்து இறங்கி வீட்டுக்கு தான் வந்திருக்கான். வீட்டுக்கு வர நேரத்துல போலீஸ் வந்து, நீ எதுக்கு அவன் ஓடுறானு எதுக்கு ஓடல அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை தூக்கிக்கிட்டு காலில் எரிஞ்சிட்டாங்க. காலில் எரிஞ்ச உடனே நான் எந்த தப்பும் செய்யல, எதுக்கு என்ன அடிச்சீங்கன்னு சொன்னதுக்கு கீழே விழுந்த உடனே பிள்ளைய அடின்னு அடிச்சு மேலு காலு கையெல்லாம் அடிச்சு அது அசைக்கவே முடியல. மூச்சு போமாட்டாக்கு வந்து பாருவாங்க, ஒரே அடி அடிச்சு கொள்ளுதாங்க. என்ன அவங்களுக்கு என் பிள்ளை எந்த தப்பு செஞ்சான், எந்த ஒரு தப்பு பண்ணல. என் பிள்ளை தப்பு செய்யாம போலீஸ் வந்து அவங்க அடிச்சதுக்கு எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, எனக்கு அவங்க நடவடிக்கை எடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல. போலீஸ் வந்து என் பிள்ளைல எந்த வெள்ளத்தினாலும் எந்த நாளும் காப்பாத்தி என் பிள்ளை பொன்னங்குறிச்சியில இருந்து வெள்ளூர்ல காப்பாத்தி அவ்வளவு பேரும் வெள்ளத்துல வாழையில கட்டி தூக்கிட்டு வந்து என் பிள்ளை காப்பாத்தினாங்க. அவ்வளவு தண்ணி வரும்போது அவங்க ரெண்டு கையும் கிடையாது. நானே அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மீன் வித்து என் பிள்ளைய காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவன் இங்கதான் நடவடிக்கை எடுத்து எனக்கு பதில் மூச்சு போக மாட்டேன், எனக்கு நடக்க முடியல, அவன் எதுவுமே பண்ணல. எனக்கு யாருக்கு அப்ப நீங்க எனக்கு நடவடிக்கை எடுத்து நல்ல பையனுக்கு இந்த நிலைமைனா மத்தவங்களுக்கு அப்ப என்ன நிலைமை? நம்ம என்ன இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அந்த கோயில்ல வந்ததே கிடையாது. மூச்சு வந்து அவன் படுத்துக்கிடுமா நைட்டு வந்து படுத்துமா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னெல்லாம் எதுக்குன்னு சொன்னதுக்கும் அவன் என்ன பதில் சொல்லாம மூச்சு போக மாட்டான். நாங்க தான் தூக்கி ஆஸ்பத்திரி கொண்டு வந்து ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன்ல வந்து ஸ்ரீவைகுண்டம் ஆஸ்பத்திரியில வந்து காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு முடியாதுட்டாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொல்லிட்டாங்க, நடக்க முடியல. இங்க ஹைகிரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நாங்க இந்த ஹைகிரவுண்ட்ல வந்து 207 சேர்த்து வச்சிருக்கோம். நாங்க போலீஸ் தரப்புல இருந்து யாராவது வந்து பாத்தாங்களா? வந்து பாத்துட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து நாங்களாம் அடிக்கல, நாங்க எந்த தப்பும் செய்யல, அப்ப நீங்க அடிக்கலன்னா இங்க எதுக்கு வந்தீங்க, நாங்க எடுத்துக்கிடுவோம், நடவடிக்கை எடுத்துக்கிடுவோம்னு சொன்னோம். நாங்க அடிக்கல, நீங்க கேஸ் கொடுங்க, நாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு போறாங்க. ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு போறாங்க. உங்க பையனை எத்தனை பேர் அடிச்சாங்க? 7 பேர் அடிச்சாங்க. 7 பேர் எதுக்கு அடிக்கீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம மூச்சு இல்லாம அடிச்சிருக்காங்க. 7 பேரும் அவனுக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பதில் சொல்லணும். என் பிள்ளை அடிச்சதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். மேல ஒரு கேஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அவன் காலையில வேலைக்கு வெள்ளரிக்காய் பறிக்க வருவான், ஒரு பிழப்பு இல்லாம நானே என் பிள்ளை வச்சுட்டு கஞ்சி குடிக்க இல்லாம இருந்துகிட்டு இருக்கேன். அவங்க ஸ்ரீவைகுண்டம் எஸ்ஐ வந்து
நீ எதுக்கு ஓடனா நான் இந்த ஓடல சாருன்னு அவன் சொல்லியிருக்கான். அவங்க அவர் மட்டும் பின்னாடி கூடி அடிச்சு கொண்டுட்டு பின்னாடி கூடி கொண்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி கூடி என் பிள்ளைய காலை அடிச்சு கொண்டுட்டு இதே வாலி என் பிள்ளை ஓடாத பிள்ளைய நீங்க எதுக்கு ஓடுனேன்னு கேட்காங்க. அவன் ஓடவும் இல்ல வைக்கவும் இல்ல, எந்திரிச்சு ஓடுன்னு மறுபடியும் அடிச்சிருக்காங்க. பின்னாடி கூடி என்ன காசு களவு செஞ்சானா கொள்ளை அடிச்சானா இந்த மாதிரி கொலை செஞ்சு வச்சிருக்காங்களா? எதுக்கு பதில் சொல்லணும்? இல்லன்னா பதில் சொல்லி நடந்துச்சு. என் பிள்ளை எதுக்கு அடிக்கணும்? என் பிள்ளை எதுக்கு தப்பு என்ன தப்பு செஞ்சான்? என் பிள்ளை செத்து கிடந்தா இப்பதான் வீட்டுல கிடப்பான். மூச்சு கிடக்க மூச்சு பிள்ளை பேண்ட்ல வச்சிருக்காங்க. பேண்டோட அடிச்சு தப்பி செல்லெல்லாம் நொறுக்கி வச்சிருக்காங்க. பாருங்க, எனக்கு என் பிள்ளை மேல இந்த மாதிரி அடி விழுன்னு பாருங்க. எதுக்கு என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சான்? எந்த தப்புமே செய்யாம அடி எதுக்கு வாங்கணும்? போலீஸ் எனக்கு நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு பதில் சொல்லணும், நாயே தெரியணும். ஆமா எனக்கு அதுக்கு முடிவு எனக்கு கட்டுங்க. எனக்கு அதுதான் நான் சொல்ல முடியும்.